உலகெங்கிலும் உள்ள டாக்டர்ஸ் நேரம் நேயர்களுக்கு வணக்கம். பல பேர் இன்னைக்கும் கூட ஒரு 40-45 வயதுக்கு மேல வயசாயிடுச்சுன்னா செக்ஸில் அவ்வளோ ஆர்வம் காட்ட வேண்டியதில்லைன்னு நம்புறாங்க. இது 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று ஆண்கள் செக்ஸில் கல்யாணம் ஆன புதுசில் ஆர்வமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரொமோஷன், குழந்தைகளுக்கான விஷயம், இப்படி அடுத்தடுத்த விஷயங்கள், குழந்தைகளை எந்த காலேஜில் சேர்க்கறது, கல்யாணம் அப்படின்ற மாதிரி ஆர்வத்தை மாற்றும் போது சில செக்ஸில் ஆர்வம் குறைஞ்சிடும். பெண்களுக்கு பல பேர் இன்னும் கன்சர்வேட்டிவாக இருக்காங்க. ஒரு 45 வயசுக்கு மேலே செக்ஸ் வச்சுக்கிறதெல்லாம் தப்பு. சில பேர் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. மாதவிலக்கு நின்ன பிறகு செக்ஸ் வச்சுக்கூடாது, அதெல்லாம் தவறுன்னு நினைக்கிற பெண்கள் நிறைய இருக்காங்க இந்தியாவில். ஏன்னா இவங்க யாரு கூடயும் ஒரு மனம் திறந்த உரையாடல் வாழ்க்கையில் வச்சுக்கிட்டதில்லை, யாரோடையும் இவங்க பேசினதில்லை. அப்போ என்ன பிரச்சனை வரும்? இவங்களுக்கு 40 வயசுக்கு மேலே செக்ஸ் பண்ணால் தப்பு அப்படின்ற ஒரு மனம், ஆழமான எண்ணம் இருந்ததுன்னா அதை உண்மைன்னு நம்புவாங்க. அது செய்யக்கூடாது, தப்புன்னெலாம் நம்புறவங்க இருக்காங்க. ஸ்கூலில் நம்ம சொல்லி கொடுத்ததில்ல, அப்பா அம்மாட்ட உரையாட முடியாது, பியர் குரூப், அந்த சக பெண்கள் தோழிகள்னா அவங்களுக்கும் இவங்களோட பெரிய அளவில் விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது ஒரு இயல்பான பெண்ணுக்கு இந்த செய்திகள் விஞ்ஞானபூர்வமான செய்திகள் சேர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. அப்போ பெண்கள் இப்படி நினைக்கிறது ரொம்ப ரொம்ப காமன். ஆண்கள் இந்த நேரத்தில் வேற இடத்துல ரொம்ப தீவிரமாக மற்ற வியாபாரம், வேற பொசிஷன், அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான அந்த போராட்டத்தில் இருப்பாங்க. இப்போ இவங்க செக்ஸ் வாழ்க்கை ரொம்ப பின்னடைவை சந்திக்கும். இதனால் என்ன விளைவு வரும்னா, இவங்களை யாராவது ஒருத்தருக்கு வெளியே ஒரு தொடர்பு கிடைக்கும்போது ஒரு புதிய காதல் அரும்பலாம். இப்போ நடிகர்கள்லாம் திடீர்னு இன்னொருத்தரோட காதல் வர்றதை பார்க்குறோம். நீண்ட காலமாக ஒரு நல்ல குடும்பத்தில் இருந்துட்டு திடீர்னு ஒரு புதிய காதல் அரும்பி அது மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறதெல்லாம் பார்க்குறோம். அது இங்கே தான், அது புதிய ஒரு தொடர்பு வரும்போது அது ஒரு த்ரில்லிங்கான, எக்ஸைட்டிங்கான அனுபவமாக இருக்கும். இதுவரை பார்க்காத ஒரு உண்மையான அன்பு அதுன்ற மாதிரி அவன் நம்ப கூட செய்யக்கூடும். ஏன்னா பழைய காதல் முடிஞ்சு இப்போ 10-20 வருஷம் ஆயிட்டதுனால அந்த கேப்பு. பெண்களுக்கும் இதே மாதிரி உணர்வு வரலாம். வேற ஒரு இடத்துலேருந்து ஒரு அன்பு, நேசம் காட்டப்படும் போது நெருக்கமாகலாம். அதனால உங்களுக்குள்ள ஒரு இடைவெளியை விடவே கூடாது. நம்பர் 1, எப்போதும் நீங்கள் உங்களுக்கான நெருக்கமான நண்பராக உங்கள் பார்ட்னர் தான். நம்பர் 1 நண்பர் உங்கள் பார்ட்னர் தான். உடலுறவு எப்போதும் ரெகுலராக நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கணும். நெருக்கமான உரையாடல்கள் உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும். கூட்டு சேர்ந்து முடிவெடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உடலுறவு நிறுத்தினீங்கன்னா பெருமளவுக்கு உங்களுக்குள்ள நெருக்கம் குறைந்துடும். நீங்கள் ஒரே ரூமில் இருந்தாலும் ரூம்மேட்டு மாதிரி ஆகிடுவீங்க. இப்போ ஒரே ரூமில் ரூம்மேட்டு வேலையை அப்படி பொடிச்சு தூங்கிட்டு எழுந்திரிச்சு போகிற மாதிரி ஆகிடும். உடலுறவில் ஈடுபடணும் ரெகுலராக. மனம் திறந்த உரையாடல், இது 2 தான் ரூம்மேட்டுக்கும் தம்பதிகளுக்குமான வித்தியாசமாக இருக்கும். அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். சரி, இந்த 45 வயதுக்கு மேலே வரும்போது என்ன மாற்றங்கள் உடலில் வரும்? அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம இளம் நடிகர்களை பார்க்குறோம் சினிமா திரையில், இளமையான கதாநாயகிகள், ஒரு 18-20 வயது 25 வயசுக்குள்ளே இருக்க இளம் கதாநாயகிகள், அதுக்கு இளமையான கதாநாயகர்கள். செக்ஸ் எல்லாம் இவங்களுக்கானது தான் நம்ம நம்புகிறோம். இன்னும் சொல்ல போனால் இயல்பான மனிதர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் செக்ஸ் வச்சுக்கலாம். இன்னும் சொல்ல போனால் வயதாக ஆக செக்ஸை அதிகப்படுத்தலாம். அவங்க எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம் அப்படின்னா தனியான கூடு. பறவைக்கு அந்த ஒரு படத்தில் சிவாஜி கணேசன் பேசுவார், கிளிக்கு ரெக்க முளைச்சிடுச்சு பறந்து போயிடுச்சுன்னு. அப்போது அந்த கூடை விட்டு போன பிறகு எம்டி நெஸ்ட், வெற்றுக்கூடு இருக்கும். அந்த மாதிரி திருமண உறவுகளில் என்ன வரும் அப்படின்னா,
குழந்தைகள் 2 பேரும் திருமணமாகி வெளிநாட்டுக்கு போயிடலாம், வெளி மாநிலங்களுக்கு போகலாம். ஏன்னா எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வேறு வேறு வேலை கிடைக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க, வெளி ஊர்களுக்கு போயிடுவாங்க. திரும்பவும் கணவன் மனைவி ஒன்றா இருப்பாங்க. இவர்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு இருந்ததுன்னா இந்த இணக்கம் இருக்கும். அப்பப்போ சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்தாலும் நெருக்கமான உறவு, நெருக்கமான உரையாடல், செக்ஸில் ரெகுலராக ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் முன்ன விட இப்போ நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா கல்யாணம் ஆன புதுசில் குழப்பங்கள் இருக்கும் அவங்களுக்குள்ள. வலிக்கலாம், ஒரு அருவருப்பாக கூட இருக்கலாம் ஆரம்பத்தில். ஒருத்தர் இது இன்னொருத்தருக்கு பிடிக்காமல் இருக்கும். அவங்களுக்குள்ள ஆரம்பத்தில் ஒரு சண்டைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் நாளடைவில் இவங்க ஒருத்தர் எது யாருக்கு பிடிக்கும், எது சொன்னால் பிடிக்காது, என்ன மாதிரி புரிந்துக்குவாங்க. இவங்களுக்குள்ள ஒரு 10-20 வருட தாம்பத்தியத்தில் நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கும். செக்ஸ்லையும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். கணவனுக்கு எந்த பொசிஷன் பிடிக்குது, மனைவிக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு, என்ன பண்ணால் அவங்க உச்சகட்டம் அடைகிறாங்க, இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இப்போ இவங்க ஒரு அற்புதமான வாழ்க்கையை நடத்த முடியும். அடுத்து ஒரு நிறைவான செக்ஸை அவங்க பண்ண முடியும். இப்போ அவசரமாக உடனே நீங்கள் செக்ஸ் பண்ண வேண்டியதில்லை. மெதுவாக மனைவிக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து மெதுவான ஸ்லோவாக அவங்களுக்கு ஃபோர் ப்ளே பண்ணலாம். ஸ்லோவாக நீங்கள் செக்ஸ் பண்ணலாம். ஆண்களுக்கு எரெக்ஷன் ஸ்லோவாக வரும். வயசாகும்போது முன்னால் ஒரு 18 வயசு பையனுக்கு ஒரு முத்த காட்சியை திரையில் பார்க்கும்போதே விரைப்பு வந்துடும். ஆனால் இப்போ ஒரு 45-50 வயசில் அப்படியெல்லாம் இருக்காது. சொல்லப்போனால் மனைவி நேரடியாக கை வச்சு தூண்ட வேண்டியது இருக்கலாம். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும், அவங்களுக்குள்ள என்ன பண்ணணும் பார்ட்னருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அப்போது அவங்க புரிந்து கொண்டு அதை செய்யலாம். நீண்ட நேரம் தாம்பத்திய உறவில் ஈடுபடலாம். சில பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை சரி செய்து கொள்ள வேண்டும். இப்போது ஆண்களுக்கு என்ன பிரச்சனை வரலாம், கொஞ்சம் வயசாகும்போது விரைப்புத்தன்மை கம்மியாகலாம். 40லேருந்து 70 வயது உள்ள 45% ஆண்களுக்கு ஆண்மை குறை வருகிறது. பெண்களுக்கும் இதில் நிறைய பிரச்சனை வரும். 45 வயதுக்கு மேலே போகும்போது அவங்களுக்கு மெனோபாஸ் வரும்போது பெண்ணுறுப்பில் அந்த உயவு பொருள் குறையும், செக்ஸில் ஆர்வம் குறையும். சில நேரங்களில் பதட்டம், பயம், வெறுப்பு, அந்த மெனோபாஸில் வர ஹார்மோன் சேஞ்சஸ்னால நிறைய மாற்றங்கள் வரும். கோபம், கணவனை கடிந்து கொள்வது, சண்டை போடுறது, அந்த மாதிரிலாம் கூட அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால வரும். இதையெல்லாம் இவங்க சரி பண்ணிக்க முடியும். அப்போது அவங்களுக்கு பெண்ணுறுப்பில் உயவு பொருள் கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு நிறைய லூபிக் ஜெல் அந்த மாதிரி நிறைய கிடைக்கிது, அதை வாங்கி பயன்படுத்தணும். கணவனுக்கு எரெக்ஷன் கம்மியாக இருக்குது, குறைவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை அணுகி அதை சரி செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா விரைப்புத்தன்மை கம்மியாகிறது ஹார்ட் அட்டாக்கினுடைய முன்னோடியாக வரலாம். இது நீங்கள் கூகுள் பண்ணாலே வரும். ஆண்மை குறைவை எப்போதும் ஹார்ட் அட்டாக்குடைய முன்னோடியாக எடுத்துக்கணும். உடனே ஒரு முழுமையான செக் பண்ணி அதை சரி பண்ணிக்கணும். அடுத்து என்ன பிரச்சனை வரலாம், விந்து முந்துதல் வரலாம். விந்து முந்துதல் இருந்தாலும் இப்போ அற்புதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது, நல்ல மருந்துகள் இருக்குது. பினைல் நர்வ் ஸ்டிமுலேஷன் ரொம்ப லேட்டஸ்டான கருவிகள்லாம் இப்போ வந்திருக்கு. நாங்கள் அதை நிறைய பேஷண்ட்டுக்கு பண்ணுறோம். ரொம்ப அற்புதமான விளைவுகள் இருக்குது. பினைல் நர்வ் ஸ்டிமுலேஷன் ஒரு கருவியை வச்சு அந்த ஆணுறுப்பில் நரம்புகளை பலப்படுத்திடலாம். ஸோ விந்து முந்துறது நல்லா கண்ட்ரோல் ஆகிடும் வாழ்நாள் ஃபுல்லாக. ஸோ இவங்க 2 பேரும் இயல்பான செக்ஸில் ஈடுபடலாம். அப்படி ஈடுபடணும். ஈடுபடாட்டி என்ன, ஈடுபடலைன்னா உங்களுக்கு ப்ராஸ்டேட்டில் கெமிக்கல்ஸ் இருக்குது. ப்ராஸ்டேட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு 44% அதிகம். ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு 2 பேருக்கும் 50% அதிகம். டிப்ரெஷன் வரலாம். அதே மாதிரி ஐஜிஏ ஆன்டிபாடிஸ், செக்ஸ் நிறைய பண்ணுறவங்களுக்கு ஐஜிஏ ஆன்டிபாடிஸ் அதிகமாகி நோய்கள் வர்றது குறையும், தற்கொலை எண்ணங்கள் குறையும், மனம் சந்தோஷமாக இருக்கும். செக்ஸில் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஈடுபடுறவங்க மனநிலை, ஏன்னா அப்போமார்ஃபின் சில கெமிக்கல்ஸ் பிரெயின்லேருந்து சுரக்கும். மார்ஃபின் போன்ற ஒரு சந்தோஷம், அதனால் அந்த மகிழ்ச்சி தான் செக்ஸில் எல்லாரையும் திரும்ப திரும்ப ஈடுபட தூண்டுது. அந்த கெமிக்கல் சுரக்கும்போது யூ ஆர் வெரி ஹாப்பி. பாடியில் இருக்க பெயின் எல்லாம் மறைஞ்சு போயிடும், மனக்கவலைகள் மறைஞ்சு போயிடும் செக்ஸில் உச்சகட்டம் அடைஞ்ச பிறகு.
அப்போது ஒரு ஏராளமான நன்மைகள் இருக்குது. ஒரு 20 நன்மைகள் இருக்குது. நீண்ட நாள் நம்ம வாழ முடியும். 4.5 வருடங்கள் அதிகமாக வாழ முடியும். பாரதியார் இதை எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரில. காதல் போயின் சாதல் சாதல்னு சொல்லிட்டு சாகாமல் இருத்தல் கூடும் அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த கவிதையில் வரும். ஸோ சாவை தள்ளி போட முடியும் காதல். ஒரு அற்புதமான விஷயங்கள் அது. காதல் அந்த உடல் உறவு சாவை தள்ளி போடக்கூட முடியும். சாகாமல் இருத்தல் கூடும் அப்படின்றது பாரதியார் வரிகள். அப்போது 4.5 வருடங்கள் உங்கள் இறப்பை தள்ளி போட முடியும், ஆணுக்கும் பெண்ணுக்கும். அப்போ காதல் அல்லது செக்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. ஏராளமான உடல் நன்மைகளை கொடுக்குது, மன சந்தோஷத்தை கொடுக்குது. அதனால் வயதானவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கேன்சரை தடுக்குது, ஹார்ட் அட்டாக்கை தடுக்குது. அதனால் காதல் செய்வோம் அப்படின்றதான் விஷயம். காதல் செய்வீர் இவ்வுலகத்தீரே. அதனால் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செக்ஸ் பண்ணுங்கள். செக்ஸுக்கு ஒரு டெட் எண்ட் இல்லை, ஒரு எக்ஸ்பைரி டேட்டு கிடையாது. வாழ்நாள் முழுவதும் உயிருள்ள வரைக்கும் அவங்க செக்ஸில் ஈடுபடலாம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இது பொருந்தும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அதை சரி பண்ணுங்க. நாங்கள் அப்படி பண்ணியிருக்கோமா அப்படின்னா, ஒரு 85 வயது முஸ்லீம் ஒரு 34 வயது ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணார். அவங்க 3ஆவதோ 2ஆவதோ கல்யாணம் அந்த மாதிரி பண்ணார். அந்த பெண்ணுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணார். அவர் ரொம்ப வசதியான ஒரு நபர். அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை வேணும். அதுக்கு ஒரு டெஸ்ட் டியூப் பேபி பண்ணி குழந்தை பண்ண ஏற்பாடு பண்ணாங்க. அப்புறம் அவருக்கு செக்ஸ்லையும் பிரச்சனை இருந்தது. செக்ஸை சரி பண்ணி கொடுத்தோம். குழந்தை வேணும் அப்படின்றப்போ அதில் கொஞ்சம் சிரமங்கள் இருந்தது. டெஸ்ட் டியூப் பேபி மூலமாக அவங்க குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. ஏன்னா அந்த பெண்ணுக்கு அவர் இளம் மனைவிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும், ஒரு வாரிசையும் கொடுக்கணும்னு அவர் நம்பினார். வயதே இல்லை, 84 வயதான ஒரு ஆண் 34 வயது பெண்ணுக்கு திருமணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டு ஒரு செக்ஸ் வாழ்க்கையை நடத்திட்டு பண்ண முடியும். எல்லாருக்கும் பண்ண முடியும். செக்ஸுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இல்லை. வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செக்ஸை பண்ணுங்கள். அது உங்கள் வாழ்நாளை அதிகப்படுத்தும். வாழ்நாளை இன்னும் அர்த்தமுள்ளதாக்கும். ஏன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வீங்க. துயரப்பட்டு வாழ்கிறதுக்கு பதிலாக ரொம்ப சந்தோஷமாக வாழ முடியும். அதனால் வாழ்நாள் முழுவதும் செக்ஸில் ஈடுபடலாம். 40 வயசு 45 வயசெல்லாம் நீங்கள் இளமையில் இருக்கிறீங்க, கவலைப்பட வேண்டாம்.